அவர்கிட்ட எந்த சேவை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, எந்த சேவை வந்து அதோட உடலமைப்பு எல்லாமே ஒரு ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கோ அந்த சேவை வந்து நம்ம கொடுத்துருவாரு. ஒவ்வொரு ஊர்லயும் போய் செலக்டடா எல்லா டிஃபரெண்டான முக்கியமான ஆளுகிட்ட அந்த மாதிரி ஆளுகிட்ட வாங்கி செலக்ட் பண்ணி பிரீடிங் பண்றோம். ஆமா கண்டிப்பா, ஏன்னா நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம்ன்றப்ப நம்ம தரமா இருந்தா தான் வருவாங்க. சோ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுவே எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு பொருள் செலக்ட் பண்றதுக்கே. செலக்ட் பண்ணி இப்ப லைனேஜ் குஞ்சு அப்புறம் எல்லாமே பெருவோட குஞ்சுன்ற கணக்குல கொடுத்துட்டு இருக்கோம். அரிசி இல்லாமலும் கோழி வளர்க்க முடியாது, அரிசி மட்டும் போட்டுமே கோழி வளர்க்க முடியாது. அதாவது அது புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, ரிஸ்க் அதிகம் ப்ரோ. இதுல ஒவ்வொன்றும் முக்கியமா லைனேஜ் சொல்றீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ப்ரோ? அது என்ன லைனேஜ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கத்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயிச்சு தோத்துருந்துச்சுன்னா அந்த சேவல் வந்து இருக்காது. ஒண்ணு இறந்துரும் அடிச்சிருவாங்க. இது எல்லாமே ஜெயிச்ச சேவல் தான். மட்டும் எல்லா சேவலும் தொடையில, நெஞ்சுல, கழுத்துல, முதுகுல காய இருக்கும், வெட்டுக்காய இருக்கும். அதை தச்சு சரி பண்ணி அந்த சேவல் பீடு ஆக்கணும்ன்றதுக்காக அந்த சேவல் அன்னைக்கு கொடுத்துட்டு வர மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஒரு குஞ்சு மிச்சம் பண்ணாலும் அதை கோழியில மிச்சம் பண்ணு. ஏன்னா வைக்க கூடாது ப்ரூடிங். அவங்க சொல்றது ப்ரோ, கட்டுக்காரங்க சொல்றதா நம்மளுக்கு இது பண்ண முடியும். அவர் நம்மளுக்கு கொடுக்குற பொருள் பெரிய நமக்கு நம்பி கொடுக்குறப்போ தாய்க்கோழி தான் வச்சு நம்ம அடையும் தாய்க்கோழி தான் வைக்கிறோம். அதனாலதான் இந்த ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. ஆடு மாடு கோழி நம்ம பிரதானமா பண்றது. வேற இயற்கை எதிரிகள் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கம்மி. இப்ப வந்து புலி, சிங்கம் அதெல்லாம் கிடையாது. பட் கோழிக்கு பூனை, கீரி, நாய், பாம்பு, எலி, காக்கா, கழுவு, வருசாலி எண்ணிட்டே போலாம். நமக்கு கோழிக்கு எதிரி சுத்தி சுத்தி எதிரி தான். நீங்க அதெல்லாம் இருந்து பாதுகாப்பு. மலைக்கட்டி சாகிறது நிறைய அதற்கு கோழி கொத்தி சாகும், திருடு போகும், நம்ம நாயே கூட பிடிக்கும், நிறைய இருக்கு. இப்ப இந்த போன வாரம் கூட ஒரு பாம்பு வந்துச்சு. இதுல ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லாவே லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் லாஸ்ன்னு கவலைப்பட்டாலுமே அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா பராமரிக்கும் சேர்த்து இந்த லாபம் கிடைச்சோம். இது நல்ல சிக்ஸ் ப்ரோ, அது கேரண்டி. நீங்க வளர்ந்தா சண்டை வச்சு பார்க்கணுமா, நீங்க பாருங்க செய்யுங்க எல்லாமே. நாங்க கட்டுக்கு போற ஆள் கிடையாது, நான் வளர்க்குற ஆள். உங்களுக்கு பொருள் கேரண்டியா நான் கொடுப்பேன். நோய் வந்து அதே மாதிரி நம்ம இருக்க எல்லாமே வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்டான பேர்டு தான். எல்லாமே எதுக்குமே வேக்சின் பண்றதோ சளி மருந்து ஊத்துறதோ இந்த வேலையே இல்லை. இயற்கையா நம்ம கொடுக்குற தீவனம், கீரை, இந்த மாதிரி மேய்ச்சல் தான் இருக்கு. ஸோ அதோட சிக்குமே வந்து இம்யூனிட்டி வந்து ஹையா தான் இருக்கும். கேரண்டி கண்டிப்பா கேரண்டி சொல்லுவேன். ரிப்ளை பண்ணிடுவேன். லேட் ரிப்ளை ஆனாலும் பண்ணிடுவேன் கண்டிப்பா. யாரையும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் அவாய்ட். ஏன்னா நானும் அந்த கஷ்டம் வச்சு, அதனால யாராலும் யார் சின்ன பையன் பேசினாலும் சரி, பெரிய பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன் நான். கண்டிப்பா. இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. அண்ட் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட ப்ளே பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.